Hi dear students, welcome to A to Career Check YouTube channel. நம்ம TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இப்போ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இந்த டைமில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் லிங்க் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படினா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன மாதிரியான காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறது முதற்கொண்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்படி இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் காலேஜ்ல வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இந்த காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்னு ரெண்டு வரும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கும். கவர்மெண்ட் போடுறது தான் ரூல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபீஸஸ் அப்படிங்கிறதான் வாங்குவாங்க. நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் பெர் ஆனம், அதாவது பெர் இயருக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupees அப்படிங்கிறத நம்ம ப்ராஸ்பெக்டஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 1 இயருக்கு 8000லேருந்து 10,000 வரைக்கும் தான் கவர்மெண்ட் காலேஜில் அதிகபட்சம் செலவாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைச்சிது அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபீஸஸ் அப்படிங்கிறது ஆகும். இதுவே தனியார் கல்லூரியில் நீங்கள் இந்த நர்சிங் உட்பட நிறைய படிப்புகள் இருக்கு இல்லையா, இந்த படிப்புகளுக்கு தனியார் கல்லூரியில் நீங்கள் ஒரு சீட் கிடைச்சி போகிறீங்க, அரசு இடஒதுக்கீடில் தனியார் கல்லூரியில் போறீங்க அப்படின்னா பிபிடி, பிஓடி, அதுக்கப்புறம் யூஜி அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்க்கு எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 50,000 டியூஷன் ஃபீஸஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களான்னு கேட்டால் இது கிடையாது. இது ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். கீழே பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, த எபோவ் ஃபீஸ் டஸ் நாட் இன்க்ளூட் ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், மெஸ் சார்ஜஸ் எக்ஸெட்ரா. இதுதான் பெரிய ட்விஸ்டே வச்சுருப்பாங்க மேனேஜ்மெண்ட் காலேஜில். ஏன்னா இது ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது போக விடுதி கட்டணமோ, ஃபுட்டுக்கான கட்டணமோ, இல்லை காலேஜில் அட்மிஷன் சார்ஜஸ்னு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அது மட்டும் இல்லை நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது இதுன்னு நிறைய வாங்குவாங்க. எப்படி நீங்கள் ஒரு காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா சீட் எடுத்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 மினிமம் 90,000லேருந்து மேக்ஸிமம் 3.5 lakh வரைக்கும் ஆகலாம். இது ஒவ்வொரு காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும். இது ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பாக கட்டாயமாக யோசித்து திங்கிங் பண்ணி எடுக்க வேண்டிய டெசிஷன். என்ன காலேஜ், அதை என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போன இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடச்சி காலேஜில் போய் விசாரித்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3.5 lakh சொல்கிறாங்க, 2.8 lakh சொல்கிறாங்க. என்னால் அவ்வளோ கட்டி படிக்க முடியாது, நான் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணதே ரொம்ப லோ ஃபீஸாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ட்ரீமில் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, இப்போவே அவாராக இருங்க. எந்த முடிவாக இருந்தாலுமே யோசிச்சு அப்படிங்கிறத எடுக்கணும். ஏன்னா நான் ப்ராஸ்பெக்டஸில் 50,000 தான் போட்டுக்கிறாங்களா, 50,000 வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கவுன்சிலிங் மூலயமா கவர்மெண்ட் காலேஜில் போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் பெர் இயருக்கு 3,000 rupees. அது போக அந்த ஃபீஸஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 10,000 மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜில். இதே கவுன்சிலிங் மூலயமா ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் 50,000 தவிர, இது தவிர மற்ற ஃபீஸஸ் எல்லாம் யார் முடிவு பண்ணுவாங்க, அந்தந்த மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி மினிமம் 90,000லேருந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் போகலாம். ஒரு காலேஜோட ரேஞ்ச், அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர், அந்த காலேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகலாம். தென் நீங்கள் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீஸஸும் கவர்மெண்ட் காலேஜில் போனாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் போனாலும் சரி, ஃபீஸஸ் அப்படிங்கிறது பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர் ஆர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 2.5 lakhsக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அனைத்து கட்டாய திரும்ப பெறாத கட்டணங்கள், பதிவு,
பயிற்சி, விளையாட்டு, ஒன்றியம், நூலகம், இதழ், மருத்துவ பரிசோதனை மற்றும் கல்வியாளர் நிறுவனம் அல்லது பல்கலைக்கழக வாரியத்திற்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய பிற கட்டணம். மேலும் கட்டணக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டாய திரும்ப பெறாத கட்டணத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. அவ்வாறு விலக்கு அளிக்கப்பட்ட கட்டணம் இந்திய அரசின் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அந்த நிறுவனங்களால் கோரப்படும் அரசாணை எண் 3 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இந்த ஜிஓ படி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போனாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவுன்சிலிங் மூலயமா போனாலும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேராகவே இருங்க.